மோஸ்ட் அவைட்டட் மூவி கல்கி 2898 ஏடி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி படத்தோட சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த கல்கி யூனிவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு புரியாது. ஸோ இனிஷியலாக இது என்ன பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்றது ஜஸ்ட் நான் ஒரு கிளிம்சஸ் மாதிரி கொடுத்துட்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா 3 பிளானட் மாதிரி காமிச்சிருக்காங்க. 3 பிளானட் இல்லைனா 3 இடம் நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஷி, அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஷம்பாலா. இந்த 3 இடத்துல நடக்கிற கதை தான். இது வந்து 2898 இயர் 2898 இயர் ஏடியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ காஷின்றது ஒரு பாவர்ட்டியான இடம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ அவங்கள ரூல் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடம். அவங்க தான் வந்து சுப்ரீமாக இருக்காங்க. ஸோ தே ஹேவ் ஆல் த டெக்னாலஜிஸு, ஃபுட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஷம்பாலான்ற ஒரு இடம் வந்து ரெபல்ஸு. ஸோ அந்த பாவர்ட்டி இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும், இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களையும் அடித்து துரத்தணுன்றதுக்காக ஒரு இடம் இருக்கும். அது சம்பாலா. அவங்க தே ஆர் ரெபல்ஸ். தே ஆர் ஆல்சோ வெல் எக்யூப்டு. நீங்கள் அந்த டியூன் படம் பார்த்துருப்பீங்களா? அதோட கொஞ்சம் கொஞ்சம் டச் இருக்கும். ஆனால் படம் என்டையராக வேறு மாதிரி தான் இருக்கும். அதோட ரெஃபரன்சஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெயின் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா கேரக்டர் வந்து படத்தோட கேஸ்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு பிரபாஸ் வந்து பைரவான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த காஷியில் இருக்கிற அந்த பாவர்ட்டி மக்களோட இவரும் இருப்பார். இவர் வந்து எப்படியாவது பெரிய ஆகி அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயணும்னு நினச்சிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பவுண்டி ஹண்டர்ன்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது காசுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்னென்னா உண்மையாகவே பிரபாஸோட ரோல் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த 3-4 படம் பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக அவரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது, அந்த ஓம் ராவத்லாம் கூப்பிட்டு வச்சு பிரபாஸ் செருப்பால் அடிப்பார். அந்த அளவுக்கு இந்த படம் உண்மையாகவே வந்து நாகேஷன் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கெட்டப் வந்து ஃபுல் த்ரூ அவுட் மூவி ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ரொம்ப ஈஸியாக அவர் கேரி பண்ணிக்கிறாரு. உண்மையாகவே பிரபாஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது உண்மையாகவே இந்த படத்தில். அப்புறம் பார்த்தா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். தீபிகா படுகோன் ஒரு வைட்டல் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பசுபதி நடிச்சிருக்காரு. ஷோபனா நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு புஜ்ஜின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. புஜ்ஜின்ற கேரக்டர் வந்து ஒரு சின்ன ஒரு ரோபோட் மாதிரி, அந்த காரில் இருக்கிற ஒரு ரோபோட் மாதிரி நல்ல காமிக்கலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. படத்தோட மெயின் தீம் என்னென்னா, தீபிகா படுகோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவங்கள வந்து அந்த குழந்தைய வெளியில் பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே சாவடிச்சிடணும்னு சொல்லிட்டு வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். இன்னொரு பக்கமும் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களும் வெளில துரத்தணும் அப்படின்ற ஒரு இதுதான் மெயினான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி லைனாக இருக்க படத்தில். படம் வந்து உண்மையாகவே ஃபஸ்ட் ஆஃப் அந்த யூனிவர்சலுக்குள்ளே நம்மளை கூட்டு போகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா படம் போர் அடிக்குதேன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க கதைக்களம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்ஸை வந்து தே ஆர் கிரியேட்டிங் த யூனிவர்ஸ். நம்மளை அந்த யூனிவர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக இட் டுக் சம் டைம். அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஆரம்பித்து படம் முடிகிற வரையும் யூ ஆர் இன் தட் மூவி, இன் தட் யூனிவர்ஸ். நாக் அஸ்வின் அப்சல்யூட்லி சல்யூட் மேன். நீங்கள் பார்க்க இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ சிம்பிளாக இருக்கார் மனுஷன். எப்படி இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி எடுத்திருக்காருன்னு தெரியல. அப்புறம் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பார்ட்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டு வரையும் வேறு மாதிரி இருக்குது. அன்இமேஜினபிள் சீக்வன்ஸு. அதே மாதிரி அஸ்வத்தாமா அண்ட் பைரவா, அதாவது அமிதாப் பச்சன் அண்ட் பிரபாஸோட ஃபேஸ் ஆஃப் அவங்க நடக்கிற ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஈக்குவல் டு ஹாலிவுட். ஈக்குவல்ன்றதை விட ஒரு படி மேலேயே ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அதுக்கு இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேஜிங்காக இருக்குது. எங்கேயுமே கிளீஷேடாக இல்லை. கிராஃபிக்ஸ் அசிங்கமாக இல்லை. ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. ஏன்னா காஸ்ட்லியஸ்ட் மூவின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல ரிசல்ட். ஏன்னா ப்ரீவியஸாக பிரபாஸோட படம் ஆதிபுருஷ் பார்த்தோம், வச்சு செஞ்சுருப்பாங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரி இருக்குமோன்னு நானும் நினச்சேன். ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் பயந்தேன். பட் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் அனதர் லெவலில் இருக்குது. உண்மையாகவே அமிதாப் பச்சன் ஹேட்ஸ் ஆஃப். அந்த கேரக்டரை வந்து அஸ்வத்தாமாவே வாழ்ந்திருக்காரு. அஸ்வத்தாமான்றது யாரும் இல்லை, அவரோட கர்ணனோட தம்பியோட ரோல் தான் அது. ஸோ ஒரு மகாபாரதமோட ரெஃபரன்ஸ் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. வேறு மாதிரி இருக்குது. இன்டர்வல் பிளாக் வேறு மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் எதிரே பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் சீட் எட்ஜுக்கு போய் இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் படத்தில் ஒரு 8, 9, 10 கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. பிச்சு எரிஞ்சிடுற மாதிரி இருக்கும் சீட்ஸ்லாம்.
அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் தெலுங்கில் பார்த்ததுனால மேபி அந்த ரூட் இன்னும் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. மற்றபடி அதர் லாங்குவேஜ் பீப்புள் அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே என்னை பொறுத்தவரையும் தமிழ்லேயும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கமல்ஹாசன் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல், அந்த வில்லன் சொன்ன ஒரு நெகட்டிவ் ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லைன்னா கூட செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு பெரிய லீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் செகண்ட் ஹாஃப் வச்சு செய்ய போகிறாருன்னு தெரியுது. அடுத்த நெக்ஸ்ட்டு தமிழ் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே வந்து பயங்கரமான ஒரு வில்லனாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் கமல் பற்றி. ஆனால் அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் நடிச்சது கிடையாது. பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டாரு. ஆனால் அவர் அடுத்த பரிமாணம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது செகண்ட் ஹாஃப்க்காக வி ஆர் வெயிட்டிங். அமேசிங் மூவி, மேக்னம் ஆஃபஸ். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்குது. சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு எப்படி இந்த விக்ரம் படத்தில் வந்து கடைசியில் சூர்யா பார்த்தா நம்மளுக்கு எப்படி சில்லறையெல்லாம் செத விடுவோம், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேமியோஸ் இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்தது. நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிரபாஸோட கேரக்டர் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கேரி பண்ணியிருக்காரு அவரோட ஹேர் ஸ்டைல். பிரபாஸோட ஃபேன்ஸ்க்கெலாம் செம்ம கொண்டாட்டம், அதான் சொல்லணும். ஸோ படத்தோட நெகட்டிவ்னு சொல்கிறத விட கொஞ்சம் டவுன் ஆகிற இடம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா அந்த உங்களுக்கு அந்த கல்கி யூனிவர்ஸ்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரைஸ்லோ அது கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் தேவைப்படுற சீன்ஸ் தானே, பிகாஸ் யூ ஹேவ் டு அந்த அந்த ஸ்டோரி லைனில் எதுக்காகன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் காமிக்கிறதுக்காக. ஸோ இட் நீட் தோஸ் சீன்ஸ். அது ஒன்று. அப்புறம் மியூசிக் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் சந்தோஷ் நாராயண் கிட்ட. நல்லா தான் இருந்தது. யா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கடி போட்டுட்டே இருந்தார். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி சந்தோஷ் நாராயண் சில இடத்துல நல்லா இருந்தது, சில இடத்துல ஓகே. அந்த ஹிந்தி சாங் ஒன்று போட்டிருந்தாங்க. டன் 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 அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வருது. வேறு லெவலில் இருக்குது மியூசிக்கு, இந்த பிரபாஸோட இது. ஓகே. இன்னொரு சின்ன மைனஸ்னால் பயங்கர பவர்ட்டின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் டெக்னாலஜி வேறு லெவலில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி ஒரு அயன்மேன் ரேஞ்சில் டெக்னாலஜி எல்லாம் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஜஸ்ட் அது சினிமாட்டிக் லிபர்ட்டி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. மற்றபடி மூவி இஸ் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். குழந்தைங்கலேருந்து எல்லாம் பார்க்கலாம். நோ அடல்ட் சீன்ஸ், நத்திங். வேறு மாதிரி இருக்குது. அமேசிங் மேக்னம் ஆஃபஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர். 3Dயில் பாருங்கள். ஐமேக்ஸில் கிடச்சா தயவு செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஹாட்ஸ்டாரில் பார்க்குறேன், இதில் பார்க்குறேன், ஓடிடியில் பார்க்குறேன்னு நினச்சி விட்றாதீங்க. தியேட்டரில் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மஸ்ட் வாட்ச். என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு 9.75. அந்த 2.5 இதுக்கு 0.25 எது குறைச்சேன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு, மியூசிக் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்ததுனால. ஸோ மற்றபடி கிளைமேக்ஸ்லாம் படத்தை பாருங்கள்.